ஸோ ஹாய் கைஸ், வெல்கம் டு ரேசிங் பீஸ்ட். என்னடா வாய்ஸ் மட்டும் கேட்குது, ஆளே காணுன்னு பார்க்குறீங்களா? ஸோ இங்கே தான் இருக்கேன். என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த ப்ராடக்ட்டை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். அண்ட் இதை பார்த்தாலே தெரியும், இது கிட்டத்தட்ட என்னுடைய சின்ன ஹைட்டுக்கு இருக்குது, அந்தளவுக்கு பெரிய ப்ராடக்ட்டு. அண்ட் ஆப்வியஸாக எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும் இது என்ன ப்ராடக்ட்னு. தமிழ்லேயே பார்த்துருப்பீங்க. இது பாலிவால்ட்டோடைய பைக் கவர்ன்னு சொல்லலாம், கவர் பண்ணுற ஒரு டென்ட். இது பார்த்தீங்கன்னா பாலிவால்ட்டோடைய டென்ட் கஸ்டம்னு சொல்லுவாங்க. ஸோ இதை பற்றி தான் பார்க்க போகிறோம், இதோட அன்பாக்சிங் பற்றி தான் பார்க்க போகிறோம். அண்ட் ஏன் ஸ்பெஷலாக இதை பற்றி நான் வந்து போடுறேன்னா, இது ஆன்லைனில் பார்த்தீங்கன்னா நான் எவ்வளோ ட்ரை பண்ணேன் யூடியூப்லலாம், எதுலையுமே வந்து இதை பற்றி ஒரு டீட்டெயில்டு ரிவ்யூவே இல்லை. தமிழில் சர்ச் பண்ணாலே தமிழில் இருக்க ஒருத்தர் பண்ணியிருக்காரு, அவர் கூட இங்கிலீஷில் தான் பண்ணியிருக்காரு. தமிழில் ப்ராப்பராக இதை பற்றி இல்லை. அண்ட் சென்னைக்கு இது டெலிவரி இதெல்லாம் எப்படி இருக்கும், இதை பற்றின எந்த நாலேஜுமே இல்லை. ஆனால் ரொம்ப ஆல்மோஸ்ட் 1 or 2 இயர்ஸாக நான் இதை பார்த்துட்டு தான் இருக்கேன், இந்த பிராண்டை பற்றி. ஸோ அப்போயே நான் வாங்கணும்னு நினச்சேன். ஆனால் வந்து காஸ்ட் ரொம்ப ஹையாக இருக்கிறதுனால இதை நான் வாங்க முடியல. அப்போது இதை பற்றி தெரிஞ்சவங்களுக்கு தெரியும் இது வந்து எவ்வளோ காஸ்ட் இருக்கும், இது என்ன பர்பஸ்க்காகன்றதுலாம் தெரியும். இதே நிறைய வேரியன்ட் இருக்குது. அதில் பார்த்தீங்கன்னா மினி ஒரு டென்ட்ன்ற கான்செப்டில் ஒன்று இருக்கும். அது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு லைட்டாக ஃப்ளிப் பண்ணி க்ளோஸ் பண்ணுற மாதிரி இருக்கும் வெஹிக்கிள்ஸ்க்குலாம். இல்லையே மினின்றது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அரௌண்ட் 7,000 மாதிரி ப்ரைஸிங்கில் வரும். நார்மல் வெர்ஷன் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 10,000 கிட்ட வரும். அது வந்து ஓரளவுக்கு பெரிய பைக்ஸ்லாம் வந்து கவர் பண்ணிக்கலாம். இதுவும் வந்து ஃப்ளிப் டைப். எதுக்காக நான் இதை சூஸ் பண்ணியிருக்கேன், மற்றது போனால் ஃப்ளிப் டைப் பார்த்தீங்கன்னா நம்ம வண்டி விடும்போது ஓகே பறக்காது, விண்டுக்கு எல்லாமே நல்லாயிருக்கும். ஆனால் வண்டி விடாத சமயத்தில் பார்த்தீங்கன்னா அந்த இது வந்து எப்போ வேணாலும் அதில் அந்த இடத்த விட்டு மூவ் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ப்ளஸ் வந்து யாருன்னா இப்போ வராங்க, நம்ம சும்மா அதை ஃப்ளிப் பண்ணாலே வந்து வண்டி இருக்கிறத பார்க்கலாம், வண்டி நோண்டலாம், எது வேணால் நடக்கும். அண்ட் ஏன்டா கவர்லாம் இல்லையா, இதுதான் வாங்கணுமானா, நம்மளுடைய சூப்பர் பைக்கு பார்த்தீங்கன்னா இதுதான் வந்து கரெக்டாக இருக்கும். ஏன்னா வந்து நார்மல் டென்ட் மாதிரி ஃப்ளிப் டைப்பில் வாங்கினீங்கன்னா நம்மளுக்கு யூஸ் பண்ண கஷ்டமாக இருக்கும். ஏன்னா வந்து யாருன்னா வந்து நோண்டலாம், அதை ஈஸியாக வந்து ஃப்ளிப் பண்ணி யூஸ் பண்ணலாம், எதை வேணால் பண்ணலாம். ஓகேவா? நம்ம இது பண்ணாத போது யாருன்னா எடுத்துகிட்டும் போகலாம். அதுக்கு லாக் கான்செப்ட் கூட கிடையாது. அதனால தான் நான் இந்த மாதிரி ஒரு கான்செப்ட்குள்ளே போனேன். சரி இது வந்து பெட்டராக இருக்கட்டும் அப்படின்ற மாதிரி போனேன். அண்ட் இதோட ப்ரைஸ் அரௌண்ட் பார்த்தீங்கன்னா இதுலேயே பெரிய வேரியண்ட் இருக்குது, அது 20,000 வருது. இதோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 15,400 வருது. இதை பற்றி ஒரு ரிவ்யூ வீடியோ போடணும்னு பார்த்தோன்னா, ஏன்னா நிறைய பேருக்கு இது தெரியும், சில பேருக்கு தெரியாதவங்களுக்காக மெயினாக இதை பற்றி போடுறது. ஏன்னா வந்து இது வந்து காஸ்ட் அதிகம்னால நிறைய பேர் போக மாட்டாங்க. அதே மாதிரி வந்து இதுக்கு வந்து ரீட்டைல் ஸ்டோர்ஸ் நிறைய கிடையாது. நானும் வந்து நம்மளுடைய இந்த பைக்ஸ் ஆக்சசரிஸ்க்கு இருக்கிற ஒரு ரெக்கக்னைஸ்டு ஸ்டோர்ஸ் சென்னையில் எல்லாருக்கிட்டையும் நான் கேட்டேன். ஒரு 3-4 பேர்கிட்ட கேட்டப்ப அவங்க வந்து இதை ஒன்று ஆர்டர் பண்ணி வர வச்சு தரணும், இந்த பிராண்டில் தான். அண்ட் வந்து பாலிவால்ட்டை பற்றி தெரிஞ்சவங்க வந்து இது பாலிவால்ட்டில் மட்டும் தான் கிடைக்கும். இது ஆல்மோஸ்ட் 5 இயர்ஸாக இருக்காங்க. ஸோ அவங்கக்கிட்ட தான் டேரெக்டாக கிடைக்கும். அங்கே தான் ஆர்டர் அவங்க வெப்சைட்டில் ஆர்டர் பண்ணுற மாதிரி இருக்கும். இல்லைனா வந்து வாட்ஸ்அப்பில் சேட் பண்ணிங்கன்னா அவங்க லிங்க் அனுப்புவாங்க, என்ன மாடல் வெஹிக்கிளுக்கு தேவைப்படுதுன்னு சொல்லிட்டு அதுக்கேற்ற மாதிரியான மாடல்ஸ் எல்லாத்தையும் நமக்கு அனுப்புவாங்க. ஸோ அதை வச்சு நம்ம சூஸ் பண்ணிக்கலாம். இல்லை அவங்க வெப்சைட்டில் போனால் கூட உங்களுக்கு வந்து ஆப்ஷன்ஸ் காட்டும், என்ன வெஹிக்கிளுக்கு அதுக்கு செட் ஆகுமா இல்லையா, சூட்டபுளாக இல்லையான்னு. அண்ட் நார்மல் நமக்கு வந்து அந்த 7,000 நார்மல் டென்ட்டு கூட நம்ம யூஸ் பண்ணலாம். ஆனால் ரொம்ப இடுக்கமாக இருக்கும், சைட்ஸில் வந்து டைட்டாக இருக்கும், ஒரு மாதிரி அன்கம்ஃபர்டபுளாக இருந்துடும், ரொம்ப ஒரு மாதிரி க்ரஷ் பண்ணி வைக்கிற மாதிரி இருக்கும் உள்ள. ஸோ அதை விட பெஸ்ட்னா 10,000 ப்ராசஸ். 10,000 டென்ட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து எப்படி சொல்கிறது, அந்த ஃப்ளிப் டைப்பில் தான் வருது. இதில் மட்டும் தான் உங்களுக்கு டென் கான்செப்டில் இருக்கும். ஸோ வண்டி உள்ளே விட்டுட்டு நீங்கள் வெளியில் வந்து அந்த ஃபுல்லாக ஜிப் பண்ணி உங்களுக்கு லாக் கூட பண்ணிக்கிற மாதிரி இருக்குன்ற மாதிரி அது. ஸோ அதை நம்ம இப்போ பிரித்து பார்த்துருவோம் எப்படி இருக்குன்றது. ஆனால் நான் எக்ஸ்பெக்ட் பண்ணவே இல்லை. இது அரௌண்ட் 26 கிலோஸ். இதை ஆர்டர் பண்ணி வித்தின் 3 டேஸ்லேயே டெலிவரி ஆயிடுச்சு. அப்புறம் டெலிவரி ஆயிருக்கு. ஆனால் உள்ளே பிரித்து பார்த்தா தான் தெரியும் நமக்கு உள்ளே எப்படிலாம் இருக்குன்றது. ஆனால் இப்போ வரைக்கும் ப்ராடக்ட்டை கரெக்டாக ஆர்டர் பண்ணி கரெக்டாக வந்து நமக்கு டெலிவரி ஆகுதுன்ற கான்செப்ட் மட்டும் நமக்கு ஓகேவான ஒரு விஷயம். ஏன்னா நம்ம வந்து எங்கேனே தெரியாது, இது வந்து மும்பை பேஸ்ட் கம்பெனி. ஸோ மும்பையிலேருந்து இங்கே வரணும், நம்ம ஆர்டர் பண்ணுறது கரெக்டாக வருமோ தெரியாது. வெஹிக்கிள் கவருக்கு ஒரு பெரிய அமௌண்ட்டு தான் இது, அரௌண்ட் 15,400னால இது பெரிய அமௌண்ட்டு. நம்ம வந்து இதுக்கு இவ்வளோ செலவு பண்ணும்போது கரெக்டாக வருமா, இல்லை சீட் பண்ணுறாங்களா, ஏன்னா இது வேறு எங்கேயுமே கிடைக்கல, வேறு அவங்க வெப்சைட்டில் தான் கிடைக்குது, அதெல்லாம் நிறைய டவுட் இருந்தது. ஸோ நல்லபடியாக வந்துருச்சு ஆக்சுவலாக பேக்கேஜ். இப்போ அன்பாக்ஸ் பண்ணி நம்ம பார்த்துருவோம் இது எப்படி இருக்குன்றத. எப்போ தூக்குறதுக்கே 2 நாள் ஆகும் போல, இதை தூக்கவே முடியல. எப்பா சரியான வெயிட்டாக இருக்குது. அண்டு வந்து இப்போ நான் அன்பாக்ஸ் பண்ணிட்டு பிறகு கீழே எடுத்துகிட்டு போகணும் வேறு, அது வேறு ஒரு டாஸ்க்கு. டெலிவரி பண்ண ப்ராசஸ் பார்த்திங்கன்னா மகாராஷ்டிராலேருந்து வந்திருக்கு. இது வந்து டெலிவர் பண்ணது வந்து டெலிவரின்ற ஆப் மூலிமா தான் டெலிவர் பண்ணியிருக்காங்க. ஸோ ப்ராப்பராக தான் டெலிவர் பண்ணியிருக்காங்க. இப்போ வரைக்கும் எந்த குறையும் இல்லை. உள்ளே ஓப்பன் பண்ணி பார்க்கல, பட் பாக்ஸ்லாம் ரேப்லாம் ப்ராப்பராக தான் பண்ணியிருக்காங்க.
ஆனால் இதில் இருக்க ப்ராடக்ட் பார்த்தீங்கன்னா ரொம்ப சின்னதாக தான் ஃபீல் ஆகுது. அந்த ஃபுல் பாக்ஸ் அளவுக்குலாம் எதுவுமே இல்லை. ஆனால் இது இவ்வளோ வெயிட்ன்றது இப்போ தான் தெரியுது. இதில் பார்த்தீங்கன்னா தெரியுதா, இதுதான் வந்து அந்த மேலே கவர் பண்ணுற ஷெல்டர் மாதிரி வரும் உங்களுக்கு, அந்த டென்னுக்கு கவர் பண்ணுற ஷெல்டர் மாதிரி வரும், அதுதான் கொடுத்துருக்காங்க. உள்ளே பார்த்தீங்கன்னா பாலிவால் ஷட்டர்ஸ் வந்து இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் ஃபார் அசம்பிள். ஸோ அசம்பிளிங் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. இங்கே QR கோடும் கொடுத்துருக்காங்க. ஸோ இதை நம்ம ஸ்கேன் பண்ணி கூட நம்ம யூடியூப்பில் வீடியோ வரும் போல் இதை எப்படி அசம்பிள் பண்ணுறதுக்குன்னு. இதை நம்ம எடுத்துகிட்டு போய் தான் ஃபிக்ஸ் பண்ணி பார்க்கணும் போல். இங்கே பார்க்கும்போது ஒன்றுமே தெரில. இதில் பார்த்தீங்கன்னா 3 பைப்ஸ் இருக்குது. 3 கர்வ்ட் பைப்ஸ். ஸோ 3 கர்வ்ட் பைப்ஸ் இருக்குது. 1 ஃபேப்ரிக். ஸோ இதான் அந்த ஃபேப்ரிக் எங்கிறது. ஸோ 3 கர்வ்ட் பைப்ஸ் இருக்குது. இதுதான் அந்த ஃபேப்ரிக், அந்த மெட்டீரியல் அது மேலே வரும். நல்ல செம்ம திக் லேயராக இருக்குது. இந்த கார்லாம் கவர் பண்ணோம் பார்த்தீங்களா, அந்த மாதிரி செம்ம திக் லேயர் கொடுத்துருக்காங்க. அதுதான் ஆக்சுவலாக செம்ம வெயிட்டாக இருக்குது. தான் நம்ம கீழே போய் அசம்பிளிங் பண்ணால் தான் வேலைக்கு ஆகும். எடுத்துகிட்டு கீழே போயிட வேண்டியதான். எதையுமே வெளில எடுக்க கூட முடியல, அவ்வளோ வெயிட்டாக இருக்குது. சரி ஓகே. அண்ட் இப்போதைக்கு அன்பாக்ஸ் பண்ணியாச்சு, ப்ராப்பராக வந்திருக்கு, டேமேஜ் எதுவுமே இல்லை. அதையும் ரேப் பண்ணி ப்ராப்பராக தான் வச்சு கொடுத்துருக்காங்க. ஸோ நம்ம கீழே போயிடலாம். கீழே போயிட்டு நம்ம அசம்பிள் பண்ண ஆரம்பிச்சிடலாம். ஸோ கைஸ் ஒரு வழியாக அதை தூக்கிட்டு வந்தாச்சு. அப்பா முடியல, செம்ம வெயிட் இது ஒரு ஆளால் தூக்கவே முடியாது போல். ஆக்சுவலாக அன்பாக்ஸ் பண்ணலன்னா ஓரளவுக்கு தூக்கிட்டு வந்துடலாம், கொஞ்சம் நவத்தி அன்பாக்ஸ் பண்ணிட்ட பேருக்கு சுத்தமாக தூக்கிட்டு வரல. 2 பேர் தேவைப்படுச்சு தூக்கிட்டு வரதுக்கு. அண்ட் இந்த இடத்துல நம்ம செட்டப் பண்ண போகிறோம். ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா கொஞ்சம் காற்று ரொம்ப அடிக்காது, ப்ளஸ் கொஞ்சம் செக்யூர்டாக இருக்கும். அதான் அதே மாதிரி இதுலேருந்து அப்படியே மேலே பார்த்தீங்கன்னா எங்கள் வீடு. ஸோ அங்கேருந்து நான் கொஞ்சம் மானிட்டரும் பண்ண முடியும். அதனால தான் இந்த இடத்துல செட் பண்ணுறது. ஏன்டா ஒரு வண்டிக்கு இவ்வளோ பண்ணுறேன்னா, அது நார்மல் வண்டிக்கு ஓரளவுக்கு கவர் பண்ணி நம்ம பார்த்துப்போம். இது கொஞ்சம் நம்ம சூப்பர் பைக்னால கொஞ்சம் நம்ம ரொம்ப பார்த்து இதை கொஞ்சம் கேர் பண்ணுற மாதிரி இருக்குது. அண்டு ஃபஸ்ட்லேருந்தே சொல்லிட்டு இருக்க சூப்பர் பைக் என்ன சூப்பர் பைக் தான் வச்சுருக்க, நீ எதுவும் பெருசாக வச்சுட்டு இல்லையா அப்படின்ற மாதிரி பார்த்தீங்கன்னா, இந்த வீடியோ எண்டில் நம்ம வண்டி உள்ள இடத்துல நிறுத்துவோம், அப்போ பார்ப்பீங்க சூப்பர் பைக்கை. ஸோ நம்ம இப்போ அசம்பிள் பண்ண ஆரம்பிச்சிடலாம். ஸோ கைஸ் உட்காந்து இதெல்லாமே வந்து செப்பரேட் பண்ணுறதுக்கு எவ்வளோ டைம் ஆயிடுச்சு. ஏன்னா வந்து இவங்களோட பேக்கிங் சூப்பர் பேக்கிங். ஆக்சுவலாக சொல்லணும்னா இவ்வளோ நேரம் ஆனாலுமே ஒரு பார்ட்டியும் வந்து ப்ராப்பராக கம்பைன் பண்ணி பேக் பண்ணி சூப்பராக அமைச்சிருக்காங்க டெலிவரியில். ஏன்னா ஒன்றுமே டேமேஜ் ஆகக்கூடாதுன்னு நான் நினச்சேன். சில பார்ட்ஸ் இருக்காது போல், ஏன்னா இவ்வளோ கம்மியாக இருக்குன்னு பார்த்தேன். எல்லாமே செம்ம நீட்டாக பண்ணியிருக்காங்க. ஸோ இதை பிரித்து முடிக்கிறதுக்கே இவ்வளோ டைம் ஆயிடுச்சு. ரொம்ப நேரம் இருக்குது. ஆக்சுவலாக ஒரே ஆள் அசம்பிள் பண்ணுறதுக்கு கொஞ்சம் டைம் எடுக்குது. ஆக்சுவலாக இதை பிரிக்க தான் கஷ்டம், அசம்பிளிங்லாம் கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக முடிஞ்சுன்னு நினைக்கிறேன். ஸோ நம்ம அசம்பிள் பண்ண ஆரம்பிச்சிடலாம். ஸோ இந்த வெல்க்ரோலாம் போட்டால் தான் இது கொஞ்சம் பறக்காமல் கொஞ்சம் கரெக்டாக இந்த க்ளோஸ்டு சர்ஃபேஸாக இருக்கும். இல்லைனா வந்து அந்த ஓப்பன் கேப்ஸ் இருக்கும், இது வழியாக எதனா வரலாம், இந்த க்ளோஸ் சர்ஃபேஸே இல்லாமல் இருக்கும். ஸோ இதுக்கேற்ற மாதிரி கரெக்டாக வெல்க்ரோவும் கொடுத்துருக்காங்க. ஸோ நமக்கு வந்து என்னன்னா கம்ஃபர்டபுளாக இருக்கும், கரெக்டாக ஃபுல் கவர்டாக இருக்கும். எப்பா செம்ம டயர்டு, முடியல. இது ஆக்சுவலாக வீடியோவில் பார்க்கும்போது
ரொம்ப நார்மலான ஒரு டென்ட் ஈஸியாக போடுற மாதிரி இருக்கும். ஆனால் கிட்டத்தட்ட எனக்கு லிட்டராக ஒரு 3 hours கிட்ட இது இழுத்துருச்சு. சுத்தமாக முடியல. எவ்வளோ வேலை இழுத்துருச்சு தெரியுமா? ஆனால் வந்து செம்ம பர்ஃபெக்டாக இருக்குது. ஆனால் என்ன, கொஞ்சம் நாயெல்லாம் கிடைக்காம பார்த்துக்கணும். மற்றபடி இந்த இடம் சேஃப் தான் ஆக்சுவலாக, அண்ட் பக்காவாக இருக்கும். ஸோ கொஞ்ச நேரத்தில் நம்ம போயிட்டு நம்ம சூப்பர் பைக் எடுத்துகிட்டு வர போகிறோம். ஸோ என்ன சூப்பர் பைக்குன்றது இப்போ ரிவீல் ஆயிரும். அண்ட் அதுக்காக தான் நம்ம இவ்வளோ மெனக்கட்டி பண்ணியிருக்கோம். ஸோ இன்னும் 2-3 வேலை இருக்குது. அந்த சைட்ஸில் பிளேட் ஃபிக்ஸ் பண்ணணும். அந்த பிளேட்ஸ் மட்டும் ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம போய்ட்டு நம்ம வண்டி எடுத்துகிட்டு வந்து உள்ளே பார்க் பண்ணிட வேண்டியதான். இது கொஞ்சம் செட்டப் பண்ண கொஞ்சம் ப்ராசஸ் இருக்குது. ஆனால் நீங்கள் செட்டப் பண்ணிட்ட பிறகு நீங்கள் பார்த்தாலே தெரியும் உங்களுக்கு இதில் இருக்கிற ஒரு மாதிரி சேஃப்டி. இதில் வந்து இன்னர் லைனர்லேயும் ஒரு ஜிப் கொடுத்துருப்பாங்க. ஸோ உங்களுக்கு தெரியும் இங்கே பார்த்தாலே. ஸோ இன்னர் லைனரில் ஒரு ஜிப் இருக்குது. அதுக்கப்புறம் உங்களுக்கு அவுட்டர் லைனர்லேயும் ஒரு ஜிப் இருக்குது. அண்ட் இதில் உங்களுக்கு என்னென்னா வென்டிலேஷன்ஸ்க்கு இது பார்த்திங்கன்னா உங்களுடைய வெஹிக்கிளோடைய வென்டிலேஷன். ஸோ இப்போ நீங்கள் வந்து ஹீட்டாக வண்டி வந்து ஓடிட்டு ரொம்ப வந்து ரேடியேட்டர்லாம் கூல் ஆகலை, ரொம்ப ஹீட்டாக இருக்குது, உள்ளே விட்டால் வந்து ரொம்ப ஹீட் ஆகிற வண்டிக்கு என்ன பிரச்சனை ஆகும், அது மாதிரி யோசிக்கிற ஆப்ஷனே வேணாம். ஏன்னா இதை வந்து உங்களுக்கு ஃப்ரண்ட் சைடு அண்ட் பேக் சைடு அந்த சைட்லேயும் உங்களுக்கு வந்து இந்த மாதிரி ஒரு வெண்ட் அவுட் இருக்குது. எல்லாருக்குமே நான் ரெக்கமெண்ட் பண்ணுற ஒரு ப்ராடக்டாக தான் இருக்கும். நார்மல் கவர்ஸ் இருக்குது. ஏன்டா இவ்வளோ காசு கொடுத்து நான் வாங்கணுமா, இது ஒரு வந்து 15,000 கொடுத்து நான் இதை வாங்குறதுக்கு, நான் வந்து சொந்த வீடாக இருந்தால் நான் ஷெல்டர் போட்டுருவேன். ஷெல்டர் போடுறது பெஸ்ட்டு, இல்லைன்னு சொல்லலை. அது ஓன் ஹவுஸ் இருந்தால் இந்த மாதிரி ஃப்ளாட்ஸில் இருக்கிறவங்களுக்கு ஒரு ஆடட் சேஃப்டியாக இருக்கணும்னா இந்த மாதிரி கவர்ஸ் ரொம்பவே வந்து ரெக்கமெண்டபிள். அண்ட் வந்து சொல்கிற மாதிரி இவ்வளோ காஸ்ட்லி வந்து பார்த்திங்கன்னா கண்டிப்பாக ஒரு சூப்பர் பைக்ஸ்க்கு அபோவ் 600 கேட்டகரிஸ்க்குலாம் இது ரொம்பவே வந்து யூஸ்ஃபுல்லான ஒரு விஷயந்தான். அண்ட் இது நம்மள வாங்கியிருக்காங்களா தெரியாது. மேபி அதை பற்றி வீடியோ போடாமல் வந்துருக்கலாம். மேபி சென்னையில் நிறைய பேர் வாங்கியிருக்கலாம். ஆனால் இது இந்த மாதிரி யூஸ் பண்ணுறது ரொம்பவே வந்து சேஃபாக நம்ம பைக்கில் வச்சுக்கிறதுக்காக தான். அண்ட் சூப்பராக இருக்குது. இப்போ நம்மளோட பைக் எடுத்துகிட்டு வந்து உள்ளே விட்டுருவோம். ஸோ எல்லோரும் இதை பார்த்து கேட்கலாம், என்னடா இது இந்த பாலிவாட் ஷெல்டர் வந்து ஒரு சூப்பர் பைக்காக தான் வாங்கினேன்னு சொன்னேன்னு சொல்லலாம். ஸோ சூப்பர் பைக்காக சொல்லிவிட்டு ஒரு RC 390 எடுத்துகிட்டு வரேன்னு சொல்லி நினைக்கலாம். சொல்லிட்டு என்னடா இவன் வந்து ஒரு RC 390 எடுத்துகிட்டு வந்து உள்ளே நிறுத்துறான்னு நீங்கள் யோசிக்கலாம். ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா நமக்கு இதுதான் ஃபஸ்ட்டு சூப்பர் பைக், எப்பயுமே சூப்பர் பைக். அண்டு எல்லோரும் ஏமாத்துற மாதிரி நம்ம எப்பயுமே சொல்ல மாட்டோம். இது வந்து ஒரு அப்டேட் மாதிரி தான். நம்மளுடைய சூப்பர் பைக் வரப்போகுது, கம்மிங் சூன் நம்ம சூப்பர் பைக் வரப்போகுது. ஸோ அதுக்காக தான் இந்த டென்ட் வாங்கியிருக்கிறது. அண்டு இந்த ஷெல்டர் வந்து இப்போதைக்கு சும்மா இருக்க வேணாம் தான் நம்ம 390 வச்சு நிறுத்தி வச்சுருக்கோம். ஸோ இது ஒரு அப்டேட் வீடியோ. ஸோ என்ன சூப்பர் பைக்குன்றது கூடிய சீக்கிரம் நீங்கள் பார்ப்பீங்க. பாய் கைஸ்.